எப்போ ஒரு ஒரு அந்த எனர்ஜியில் ஒரு ட்ரிஃப்ட் இல்லை வாட்டர் கன்சர்வேஷனில் ஒரு ட்ரிஃப்ட் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது கிராஜுவலாக நடக்குமே தவிர இமீடியட்டாக இப்படி நடக்காது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இதை கவனிப்பாங்கனாக்கா, எப்போ ஒரு ஒரு விஷயம் இமீடியட்டாக நடக்குதோ அப்போ தான் நோட் பண்ணுவாங்களே. கிராஜுவலாக ஒரு இன்எஃபிஷியன்சி வருது, அது அது ஐ மீன் அதிகமான தேவைகள் வருதுன்றத யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பில்டிங்கில் நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜராக இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ ஃபெசிலிட்டி மேனேஜராக இருக்கும்போது நீங்கள் இப்போ இதை எப்படி பார்ப்பீங்க? ஜென்ரலாக வந்து பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சிருப்பீங்க. ஓகே. அப்போ ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்ன பண்ணுறீங்க? லைட்டிங் சிஸ்டம்ஸ் ஒரு செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய HVACயை செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க. மேபி வாட்டர், உங்களுடைய STP, WTP இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் காம்பனண்ட்டாக இந்த மாதிரிலாம் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. இதை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? கிரேட். இப்போ நீங்கள் இதை வந்து இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆஸ் அ ஃபெசிலிட்டி மேனேஜராக இதுக்கு ஒரு முதல்ல உங்களோட சபார்டினேட் ஒருத்தரை வச்சுட்டு ஒரு ஃப்ளோர்லையும் என்ன ஏசியோட கூலிங் என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன டிக்ரீஸ் பண்ணணும், என்ன இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன ஃப்ரெஷ்ஷாக டேம்பர் ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, இதை தான் நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க. லைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மிங் ஆகுதா இல்லையா, இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா?